வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்தி ஐபிஎல் மேட்ச் ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஐபிஎல் மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டீங்கன்னா, மும்பை வர்சஸ் குஜராத். இவங்க 2 பேருக்கும் நடைபெற்ற மேட்ச். இதனால் வரைக்கும் மும்பை கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா அந்த கேப்டன் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அதற்கு பதிலாக குஜராத்தோட கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வர வச்சு மும்பைக்கு கேப்டனா மாத்திருக்காங்க. இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நேத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா மும்பையை வழி நடத்துறாரு. இதுல மும்பையோட முன்னாள் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா வந்து ஃபீல்டிங் பண்ற சாதாரண ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஃபீல்டிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில வந்து ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபீல்டிங் பண்றாங்க. ஃபீல்டிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து தன்னோட அதிகாரத்தை காமிக்கிறாரு. இத்தனை நாள் வரைக்கும் அதிகாரத்தை காட்ட முடியாம இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வந்த உடனே தன்னோட அதிகாரத்தை முழுத்தையும் காட்டுறாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ஃபீல்டிங்க்கு அங்க போய் நில்லு இங்க போய் நில்லுன்ட்டு ஓட விடுறாரு. ஏன் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா ஓட விட்டது இம்மா பெரிய விஷயமா பேசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்து பி கிரவுண்டுக்குள்ள ஃபீல்டிங் செய்யக்கூடிய ஒரு ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா நேத்து நடைபெற்ற மேட்ச்ல வந்து 4 லைன்ல நிக்க வச்சு 4 லைனுக்கு ஓட சொல்லி அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அங்க போ இங்க போன்னு சொல்லி ஓட விட்டுருக்காரு. இதை பார்க்கும்போது மும்பை ஃபேன்ஸுக்கு எல்லாம் உண்மையிலே மனசு வலிக்கிற மாதிரி சம்பவம் தான் நடைபெற்றுச்சு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஸ்லிப்ல நிக்கக்கூடிய ரோஹித் சர்மா, அதாவது ஒரு பி கிரவுண்டுக்குள்ளேயே ஃபீல்டிங் பண்ண ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்து 4 லைன்ல நின்னு அவர் ஓடுறாரு. ஏன்னா ரோஹித் சர்மா 4 லைன்ல நிக்கிறது அவரோட ஸ்ட்ரென்த் கிடையாது. அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஸ்லீப்போ அல்லது ஒரு பி கிரவுண்ட்ல நிக்கிறது தான் அவரோட வேலை. எல்லா இன்டர்நேஷனல் மேட்ச்லயும் பாத்திருப்போம், அதுதான் செய்வாரு. எல்லா T20 மேட்ச்லயும் பாத்திருப்போம். இத்தனை தடவை மும்பைக்கு 5 தடவை கப் எடுத்துக்குள்ளேயும் ரோஹித் சர்மா அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா 4 லைன்ல நின்று ஃபீல்டிங் பண்றதே அவரோட வேலை கிடையாது. ஏன்னா அங்க வந்து ஹையா ஜம்ப் பண்ணி ஃபீல்டிங் பண்ற பிளேயர் தான் நிப்பாங்க. ஆனா ரோஹித் சர்மாவை நிப்பாட்டினது உண்மையிலே ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய சம்பவமா தான் இருந்துச்சு. நிப்பாட்டினது மட்டும் இல்லாம நீ அங்க போ இங்க போன ஹர்திக் பாண்டியா ஓட விட்ட சம்பவம் எல்லாருமே பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவியிலிருந்து நீக்கினது பத்தியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையும் நீங்க வேணா பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த சம்பவம் மேலும் மனசை வலிக்கக்கூடிய சம்பவமா இருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. என்ன சொல்றதுனே புரியல. ஏன்னா இந்திய டீம்ல கேப்டனா இருக்கும் போதே ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவி இங்க பறிக்கப்பட்டு இருக்கு. கோலியோ தோனியோ வந்து கேப்டன் பதவியில இருந்து அவங்களா தானா விலகி இருக்காங்க. ரோஹித் சர்மா விலகல. ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இதன் மூலமாக ஹர்திக் பாண்டியா தன்னோட கேப்டன் அதிகாரத்தை காமிக்கிறார் ரோஹித் சர்மா மேலன்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.